ஓவர் டிராஃப்ட் லோன் அப்படின்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டில் 10 லட்சத்துக்கு கிரெடிட் ஆகிடும். 10 லட்சத்தில் இந்த மாதம் எனக்கு வெறும் 1 லேக் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு 1 லேக் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1 லேக்குக்கு மட்டுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. பாக்கி இருக்கிற 9 லேக்ஸுக்கு தே ஒன்ட் பி சார்ஜிங் எனி இன்ட்ரெஸ்ட். சார், இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பர்சனல் லோன் வச்சுருக்கேன், இல்லை ஒரு ஹோம் லோன் போயிட்டுருக்கு அப்படின்னா நான் ஓவர் டிராஃப்ட் லோனை அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா? யூ கேன் கன்வெர்ட். எப்படின்னா ஓவர் டிராஃப்ட் மெத்தட் ஏன் நல்லது அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போது யூஸ்வலாக நீங்கள் வீட்டு லோன் வாங்கினீங்கன்னா யாராக இருந்தாலும் யார் லோன் வாங்கினாலும் அவங்க மனசில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன, சரி ஓகே இந்த லோனை நான் சீக்கிரம் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி லோனை சீக்கிரம் அடைக்கிறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்ககிட்டேருந்து பணம் போனது இட்ஸ் கான், அது உங்களுக்கு ரிட்டர்ன் வராது நார்மல் லோனில். இதுவே ஓடி லோன் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு எனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 இயர்ஸில் 50 லட்சம் ரூபா அதில் நான் சேர்த்துட்டேன். இப்போது வேற ஒரு லேண்டு ஒன்று வருது, வேற ஒரு வீடு ஒன்று வருது, இப்போது நான் போய் அதுக்காக வேற ஒரு லோன் போட்டுன்னு இருக்க மாட்டேன். நான் இதுலேருந்து இப்போ 20,000 ஒருத்தர் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அவர்கிட்ட 40,000 சேவிங்ஸ் இருக்கணும். ஆனால் பொதுவாக அந்த மாதிரி இல்லாததுனால தானே அவங்க லோனுக்கே போகிறாங்க. எக்ஸ்ட்ரா வர்ற சம்பளத்தில் நீங்கள் சேர்க்க ஆரம்பிங்கன்னு தான் சொல்கிறேன். வீடு இன்னைக்கு ஏன் லோன் போட்டு வாங்குறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு கனவு இருக்குது, ஒரு இண்டிபெண்டன்சி வேணும், ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு தான் வாங்குறோம். இது ஒரு ஷார்ட் டைம் பெயின் தான் அது. வியூவர்ஸ், இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போது. நீங்கள் ஹோம் லோன், அதே மாதிரி பர்சனல் லோன், கார் லோன், பைக் லோன் அப்படின்னு நிறைய லோன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவர் டிராஃப்ட் லோன். வணக்கம் சார். வணக்கம். ஓவர் டிராஃப்ட் லோனை பொறுத்தவரையில் அது என்ன? ஓவர் டிராஃப்ட் லோன் அப்படின்னா, இப்போ நார்மலாக லோன் அப்படின்னு சொன்னாலே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபா டைரெக்டாக உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அது என்ன ஆகும்னா, அந்த 10 லட்சத்தில் நீங்கள் 1 லட்சம் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணினாலும் அந்த என்டையர் 10 லட்சத்துக்குமே சேர்த்து நீங்கள் அந்த பீரியடுக்கான வட்டி நீங்கள் தருவீங்க. வேறஸ் ஓவர் டிராஃப்ட் லோன் அப்படின்னு சொன்னால், பேங்க்லேயே ஒரு ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் இந்த 10 லட்சத்துக்கு கிரெடிட் ஆகிடும். இப்போது இந்த 10 லட்சத்தில் இந்த மாதம் எனக்கு வெறும் 1 லேக் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு 1 லேக் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1 லேக்குக்கு மட்டுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. பாக்கி இருக்கிற 9 லேக்ஸுக்கு தே ஒன்ட் பி சார்ஜிங் எனி இன்ட்ரெஸ்ட். சார், இப்போ ஓவர் டிராஃப்ட் லோனை பொறுத்தவரையில் இப்போ சேலரிடு எம்ப்ளாயீஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்குன்னு சொன்னீங்க. உங்களுடைய எக்ஸ்தலத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஹோம் லோன் போகிறதுக்கு ஓவர் டிராஃப்ட் மெத்தடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் அதிக பணம் சேவ் பண்ண முடியும்னு சொன்னீங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு லோன் நாம் வாங்குகிறோம். அந்த வீட்டு லோனுடைய பிரின்சிபலை எப்போ வேணாலும் அடைக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ 10 லேக்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த 10 லேக்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டு லோனில் நார்மல் அக்கௌண்ட்டில் இதோட பிரின்சிபலில் நீங்கள் சேர்த்துடலாம். ப்ராப்ளம் என்னென்னா, அந்த மறுபடியும் அந்த 10 லட்சத்தை உங்களால் விட்ரா பண்ணவே முடியாது. ஓகே, இதுவே ஓடி லோனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 10 லட்சத்தை யூ கேன் பார்க் இட். அந்த ஓடி லோன் அக்கௌண்ட்டில் 10 லட்சத்தை நீங்கள் பார்க் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணினா இது பிரின்சிபல் தொகையில் 10 லட்சம் ரூபா வரவு வச்சதாக தான் கணக்கிடப்படும். ஓகே, அப்போது என்ன ஆகும்னா, நீங்கள் டெபாசிட் பண்ண தேதியிலேருந்து மறுபடியும் அதை எடுக்கிற தேதி வரைக்கும் எத்தனை நாள் அந்த 10 லட்சம் அந்த அக்கௌண்ட்டில் ஸ்டே பண்ணிச்சோ அத்தனை நாளைக்கு வட்டி வில் நாட் பி கால்குலேட். இப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது வெயிட்டில், சரி எனக்கு அந்த 10 லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் அகெயின் யூ கேன் டேக் இட் பேக். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்த நாள்லேருந்து வட்டி அகெயின் கணக்கிடப்படும். ஸோ இதுதான் அந்த ஓடி அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு நல்ல அட்வான்டேஜ். சார், இப்போ ஓவர் டிராஃப்ட் லோனுன்றது பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்களா, இல்லை யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்களா? ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டே பிஸ்னஸுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஆக்சுவலாக யாராவது ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன்ஸை வச்சு ஓடி மாதிரி தருவாங்க. ஏதாவது செக்கு வந்தாலோ அந்த செக்கு பாஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி இட்ஸ் அ டெம்பரரி அக்கௌண்ட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ இதுவே ஒரு சில நிறுவனங்கள், ப்ரைவேட் நிறுவனங்கள் அதை சரி ஓகே இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை நார்மல் மக்களுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போனேன் என்ன அப்படின்னு. ஏன்னா இந்த பக்கம் பர்சனல் லோனுக்கான வட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9.5% ஆரம்பிக்குது. வேறஸ் ஓடி லோன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். 10
இல்லாட்டி 11. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது ஏன்னா இப்போது நார்மல் பர்சனல் லோனாக இருக்கட்டும் இல்லை நார்மல் லோனாக இருக்கட்டும், நீங்கள் போய் பிரின்சிபல் ரீபேமெண்ட்டை ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடுவாங்க. வேறஸ் இப்போ இந்த அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி பெனால்ட்டி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் வாங்குறீங்க. ஒரு 2-3 வாரத்திலேயே அந்த 5 லட்ச ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடுது. ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க, 4,99,000 ரூபா ஸ்ட்ரைட்டாக அந்த அக்கௌண்ட்டில் போட்டுருவீங்க. வெறும் 100 ரூபா மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு பாக்கி இருக்கிறதுல போட்டுருவீங்க. நேராக அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு என் வேலை முடிஞ்சிடுச்சுப்பா, நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நார்மல் அக்கௌண்ட்னா அந்த என்டையர் 5 லட்சத்துலேயும் 6% கால்குலேட் ஆகும். ஓடி அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி 4,99,900 நீங்கள் ஆல்ரெடி போட்டதுனால பாக்கி இருக்கிற 100 ரூபாய்க்கு மட்டும்தான் கால்குலேட் ஆகும். இது உங்களை பொறுத்த வரைக்கும் லாபம். வேறஸ் அந்த நிறுவனங்களுக்கு அது நஷ்டங்கிறதுனால தான் ஓடி அக்கௌண்ட்டுக்கு எப்போவுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வச்சுருக்காங்க. சார், இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பர்சனல் லோன் வச்சுருக்கேன், இல்லை ஒரு ஹோம் லோன் போயிட்டுருக்கு அப்படின்னா, நான் ஓவர் டிராஃப்ட் லோனாக அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா? இல்லை நான் போய் லோன் எடுக்கும் போதே நான் எனக்கு ஓவர் டிராஃப்ட் லோனாக எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் தான் இதோடைய பெனிஃபிட்டை நான் எடுத்துக்க முடியும். கன்வெர்ட் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதே லோனில் தான் இட் ஹாஸ் டு கண்டினியூ. நம்பர் 1. ரெண்டாவது, யூ கேன் கன்வெர்ட். எப்படின்னா, பர்சனல் லோனில் மாற்ற முடியாது. அப்படி நீங்கள் மாற்றணுன்னா வேறு ஒரு நிறுவனத்துக்கு அந்த பர்சனல் லோனை பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது புது ஓடி லோனாக அதை நீங்கள் எடுக்கலாம். ஓகே, அப்படி பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீ க்ளோஸ் பண்ணும்பொழுது அவங்க என்ன செய்வாங்க, இதுக்கு 6% சார்ஜ் போடுவாங்க. வீட்டு லோனில் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு உங்கள் லோனை நீங்கள் மாற்றும் பொழுதோ இல்லாட்டி அதே பேங்க்கில் நீங்கள் போய் மேனேஜரை பார்த்து இந்த மாதிரி எனக்கு இந்த நார்மல் அக்கௌண்ட்டை ஓடி அக்கௌண்ட்டாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டா இட் வில் பி குட். இல்லாட்டி லோன் வாங்கும் பொழுது அந்தந்த நிறுவனங்கள்லையோ இல்லாட்டி வங்கியிலையோ ஓடி அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நார்மல் லோனுக்கும் ஓடி லோனுக்கும் வட்டி வித்தியாசம் என்ன, உங்களால் எவ்வளோ சீக்கிரம் அந்த கடனை அடைக்க முடியும், எவ்வளோ சீக்கிரம் அதுக்கான பிரின்சிபல் தொகையை உங்களால் வசூலிக்க முடியும், இது எல்லாமே கணக்காகும். அந்த மாதிரி எடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ அர்ஜென்ட்டாக உங்களுக்கு 10 லட்ச ரூபா தேவை. உங்களுக்கு ஏதோ லேண்டோ வாங்குறீங்க, இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஆஃபர். அந்த லேண்டு வாங்குறதுக்கு 10 லட்ச ரூபா உங்களுக்கு குறையுது. பட் என்ன செய்வீங்க, உங்ககிட்ட வேறு அவென்யூஸ் இல்லை. அப்போது ஒரு நிறுவனத்துக்கு போயோ இல்லை ஒரு வங்கிக்கு போயோ பர்சனல் லோன் ஓடி லோனாக அதை நீங்கள் வாங்கிடுவீங்க. அவன் தரும்போதே 5 இயர்ஸ்க்கு தந்துடுவான். ஓகே, இஎம்ஐ ஃபஸ்ட்டு என்டையர் இதுக்கான வட்டி ப்ளஸ் பிரின்சிபல் இது ரெண்டுத்துக்கும் தான் சேர்த்து வரும். வேறஸ் இன்னொரு 45 நாளில் அந்த 10 லட்ச ரூபா பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து அந்த அக்கௌண்ட்டில் போட்டுட்டிங்கன்னா அடுத்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அந்த லோன் ஆக்சுவலாக முடிகிற வரைக்கும் இஎம்ஐயை நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஎம்ஐயை ஏன்னா வெறும் 100 ரூபாயோ 1000 ரூபாயோ தான் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்குண்டான வட்டி மட்டும் 1 ரூபாயோ 2 ரூபாயோ அவன் அக்கௌண்ட்டில் சார்ஜ் பண்ணுவான். நாம் அதை மட்டும் போட்டுட்டு போயிட்டா போதும். சார், இன்றைக்கி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஹோம் லோன் போடாமல் வாங்க முடியாது அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். இப்போ உங்களுடைய உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா வங்கி 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் 1 கோடி கடனை 25 வருஷத்துக்கு நீங்கள் கட்டுறது மாதிரி பிளான்னா மொத்தம் இஎம்ஐ மட்டுமே ஒரு 300 மாதங்கள் வருது அப்படின்றத பார்க்க முடியுது. மொத்தமாக நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம் 25 வருஷம் கழித்து அந்த 300 இஎம்ஐ நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம 2 கோடியே 21 லட்ச ரூபா நம்ம வங்கிக்கு கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக நம்ம கடன்றது 1 கோடி தான். ஆமாம், இப்போ நம்ம அதிகபட்சமாக 1 கோடியே 21 லட்சம் நமக்கு அதிகமாக நம்ம வங்கிக்கு கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி அதை ஓவர் டிராஃப்ட் லோனாக நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த 300 மாதங்கள்ன்றது 230 மாதங்களாக குறைஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ நம்ம 1 கோடியே 95 லட்சம் தான் நம்ம திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும். வேறஸ் நம்ம 2 கோடியே 21 லட்சம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதனால நமக்கு
26,37,000 ரூபாய் வந்து நீங்கள் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ இன்னைக்கு வந்து ஹோம் லோன் ஒருத்தர் போகணும்னு நினச்சார் அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் மெத்தடை ஏன் எடுக்கணும்னு எனக்கு ஓவர் டிராஃப்ட் மெத்தட் ஏன் நல்லது அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போது யூஸ்வலாக நீங்கள் வீட்டு லோன் வாங்கினீங்கன்னா யாராக இருந்தாலும் யார் லோன் வாங்கினாலும் அவங்க மனசில் இருக்கிற ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன, சரி ஓகே இந்த லோனை நான் சீக்கிரம் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லோனை சீக்கிரம் அடைக்கிறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்ககிட்டேருந்து பணம் போனது இட்ஸ் கான், அது உங்களுக்கு ரிட்டர்ன் வராது நார்மல் லோனில். இதுவே ஓடி லோன் அப்படின்னு சொன்னால், இப்போ மாதத்துக்கு 1 lakh, ஒரு 1 crore 1 lakhன்னு வச்சுக்கோம் இஎம்ஐ அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த மாதிரி 1 lakh இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் மாதம் இன்னொரு 1 lakh அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வட்டி குறையும். ஷோஸ் அப் இந்த லாங் டேர்ம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 300 மாதம் இருக்கிறது 230 மாதமாக ஆகும். நாளைக்கு எனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அதிலே நான் ஒரு 50 லட்சம் சேர்த்துட்டேன்ப்பா, ஒரு 4 yearsல 50 லட்ச ரூபா அதில் நான் சேர்த்துட்டேன். இப்போது வேறு ஒரு லேண்டு ஒன்று வருது, வேறு ஒரு வீடு ஒன்று வருது. இப்போது நான் போய் அதுக்காக வேறு ஒரு லோன் போட்டுன்னு இருக்க மாட்டேன். நான் இதுலேருந்து எடுத்துப்பேன். நான் இதுலேருந்து 50 லட்ச ரூபா நான் எடுத்துருவேன். நீங்கள் ஓடி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நார்மல் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பே பண்ணுற இஎம்ஐ வந்து இட் டசன்ட் சேஞ்ச். ஓகே, நீங்கள் எவ்வளோ வட்டி சேவிங்ஸ் பண்ணுறீங்களோ இட் கெட்ஸ் அட்ஜஸ்டட். இந்த ஃப்யூச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் அது. ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் பொழுது நாளைக்கு இந்த பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், இஎம்ஐ எனக்கு மாறலப்பா, இட் டசன்ட் மேட்டர், ஆனால் இன்னொரு லேண்டு இஎம்ஐ காசுலேயே நான் வாங்கிட்டேன், ஓகே அப்படி பண்ணலாம். இல்லாட்டி நான் வந்து ரெகுலராக இந்த காசை நான் கண்டிப்பாக டிசிப்ளின்டாக சேமிப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓடி அக்கௌண்ட் மாதிரி போகாமல் நீங்கள் நார்மல் அக்கௌண்ட்டே போயிட்டு இந்த காசை நீங்கள் நார்மல் எஸ்ஐபிலையோ மியூச்சுவல் ஃபண்டுலையோ இல்லை பாண்டுலையோ யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். இதர் வே யூ ஸ்டாண்ட் டு கெயின். சார், எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா வேகமாக அதை அடைச்சிருங்க, ரொம்ப நாள் நீங்கள் தள்ளி போடாதீங்க, 20-25 வருஷம்லாம் நீங்கள் வந்து காலம் தாழ்த்த தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள்லாம் வந்து வேகமாக அடைக்கக்கூடாது, நம்ம வந்து 25 வருஷம் நமக்கு டைம் இருக்குன்னா 25 வருஷம் நீங்கள் இஎம்ஐ கட்டுங்கன்னு சொல்கிறீங்களே. ஒரு ஸ்மால் லாஜிக். இப்போது வீட்டு லோனு 7.5% நீங்கள் எடுக்கிறீங்க. வேறஸ் இப்போது மாதம் என்னால் ஒரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா போட முடியும். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த வீட்டு லோனில் போட்டிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணுறது வந்து 7.5% தான். அதுவே நீங்கள் மார்க்கெட்டில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு எஸ்ஐபிலையோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டுலையோ நல்ல கம்பெனி ஷேர்ஸ்லையோ அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு 18%லேருந்து 19% வரைக்கும் ஆன் லாங் டேர்ம் பேசிஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 7.5% எனக்கு சேவ் ஆகிறது பெட்டரா, இல்லாட்டி நான் வந்து 12% 15% எனக்கு ரிட்டர்ன்ஸ் எனக்கு வர்றது பெட்டரா? நம்பர் 1. ரெண்டாவது, இப்போது வீட்டு லோனோட இஎம்ஐ நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதில் 20%, இஎம்ஐயில் 20%, 1 lakhனா 20,000 ரூபா. 20,000 பேரலாக அந்த வீட்டு லோன் கட்டுற பீரியட் வரைக்கும் ஃபுல்லாக அதை நீங்கள் ஒரு எஸ்ஐபியில் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீடு உங்களுக்கு ஃப்ரீ, அதுக்கான வட்டியும் நீங்கள் இட்ஸ் ஃப்ரீ. 25 வருஷம் 30 வருஷம் கழித்து அந்த வீட்டுக்கு நீங்கள் பைசாவே தந்திருக்க மாட்டீங்க. சார், இப்போ இந்த ஓவர் டிராஃப்ட் லோன் நம்ம எடுக்கும்போது நான் வந்து எக்ஸசிவாக என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கணுமா இல்லை எப்படி? இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டியோ அவ்வளோதான் உங்களுக்கு தருவாங்க. பர்சனல் லோன்னா உங்களுக்கு 50 லட்ச ரூபாய் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 50 lakhs தான் தருவாங்க. வீட்டு லோன்னா அந்த வீட்டோட வேல்யூவில் 75% 80% அவ்வளோதான் உங்களுக்கு மேக்ஸிமம் லோன் வரும். ஸோ உங்களுடைய தகுதிக்கு மீறி உங்களுக்கு அமௌண்ட் அதில் கிடைக்காது. பர்சனல் லோனில் அப்படி. பிஸ்னஸ் லோனில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்டாக்கை வச்சு, ஓகே இப்போ என்கிட்ட 50 லட்ச ரூபா ஒர்த்து ஸ்டாக் வச்சுருக்கேன், அந்த 50 லட்ச ரூபாயில் எனக்கு பாதி ஓடி வரும், எனக்கு இன்னொரு 45 நாளில் 10 லட்ச ரூபாய் எனக்கு பேமெண்ட் எனக்கு வரணும், அதில் எனக்கு பாதி ஓடி வரும். ஸோ எந்த லோனாக இருந்தாலும் ஓடியாக இருந்தாலும்
பேங்க் வந்து இல்லாட்டி பேங்க்கோ இல்லை ஏதாவது ஃபைனான்ஷியல் நிறுவனமோ உங்களுடைய தகுதிக்கு மீறி அவங்க தரவே மாட்டாங்க. எவ்வளோ உங்களுக்கு தகுதி இருக்கோ அதில் 50% தான் வரும் பர்சனல் லோனில். வீட்டு லோனில் அப் டு 75% வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் லோனில் 50% மேக்ஸிமம். இது ரொம்ப சொல்கிறது ஈஸி சார். பட் ஆனால் செயல்பாட்டு நடைமுறையில் வந்து இப்போ 20,000 ஒருத்தர் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அவர்கிட்ட வந்து 40,000 சேவிங்ஸ் இருக்கணும். 40,000 சேவிங்ஸ் இருந்ததுன்னா அவர் 20,000 இங்கே இஎம்ஐ கட்டலாம், 20,000 வந்து அவர் பேரலாக எஸ்ஐபி போடலாம். ஆனால் பொதுவாக வந்து அந்த மாதிரி இல்லாததுனால தானே அவங்க லோனுக்கே போகிறாங்க இல்லையா? இல்லாதனால தான் லோனுக்கு போகிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு வேலையில் யூ ஆர் தேர், ஓகே, அதில் உங்களுக்கு 50,000 சம்பளம், 20,000 நீங்கள் லோன் கட்டுறீங்க. இதே மாதிரி வாழ்க்கை பூரா தங்கிட மாட்டீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு லோன் எடுத்ததும் உடனே உங்களால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஓகே, ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்னொரு 2 வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த வேலைக்கு சேரும் பொழுது எக்ஸ்ட்ரா வர்ற சம்பளத்தில் நீங்கள் சேர்க்க ஆரம்பிங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? உடனே எல்லாராலையும் எல்லாமே முடியுங்கிறது இல்லை. நாம் ஒரு வீடு இன்றைக்கி ஏன் லோன் போட்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு கனவு இருக்குது, இந்த மாதிரி சரி நமக்குன்னு ஒரு தனி வீடு இருக்கணும், ஒரு இண்டிபெண்டன்சி வேணும், ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு தான் வாங்குகிறோம், லோன் போட்டு தான் வாங்குகிறோம். அப்படியே நீங்கள் தங்கிட போகிறதில்ல வாழ்க்கையில். கண்டிப்பாக வேறு வேலைக்கு போவீங்க, முன்னேறுவீங்க, வேறு சைட் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்து உங்களுக்கு வருமானம் ஏறும் பொழுது அந்த ஏறுற நேரத்தில் ஓகே 20%ஓ 30%ஓ நான் எடுத்து கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு அதை நீங்கள் எடுத்து இஃப் யூ ஸ்டார்ட் சேவிங் அப்படின்னு சொன்னால் ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸ் உங்களுக்கு தான் நல்லது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் தான், அது அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை, உங்களுக்காக தானே பண்ணுறீங்க. சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து லோனில் வாங்கிட முடியும். இப்போ இந்த ஓவர் டிராஃப்ட் லோனை பொறுத்தவரையில் எல்லா பர்பஸஸ்க்குமே வந்து இந்த ஓவர் டிராஃப்ட் லோன் வந்து கொடுக்குறாங்களா வங்கிகள்? இல்லை இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஹோமுக்குன்னா நாங்கள் கொடுப்போம், இல்லை காருக்குன்னா நாங்கள் கொடுப்போம், இல்லை பர்சனல் லோனுக்குன்னா நாங்கள் வந்து கொடுப்போம், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? எல்லாத்துலேயுமே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, பர்சனல் லோனுக்கு நீங்கள் வாங்கும்பொழுதே நார்மல் லோனு இல்லாட்டி ஓடி லோனாக வாங்கலாம். வீட்டு லோனும் அதே மாதிரி நார்மல் லோனு ஓடி லோனாக வாங்கலாம். காருக்கு அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிற லோன் வந்து நார்மல் லோன் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் டாப் அப்னு ஒன்று தருவான், ஓடி டாப் அப் அப்படின்னு சொல்லி. அது நீங்கள் அந்த கார் லோனை ஒரு 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து சரியாக செலுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பேங்க்லேருந்து அப்ரோச் பண்ணுவாங்க, உங்களுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தரோம், ஓடி ஃபெசிலிட்டி மாதிரி தரோம், அதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கார் லோனுக்கு நாம் ஓடி ஃபெசிலிட்டி வாங்க முடியும். அதுவும் டாப் அப்பில் மட்டும்தான் அது கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் லோன் வாங்கும்பொழுது யாருமே கார் லோனுக்கோ பைக் லோனுக்கோ ஓடி ஃபெசிலிட்டி தரமாட்டாங்க. பர்சனல் லோனுக்கு உண்டு, ஹோம் லோனுக்கு உண்டு, ஃபார் பிஸ்னஸ் உண்டு. சார் இப்போ நார்மலாக வந்து இப்போ நம்ம பணம் வந்து பேங்க்கில் இருக்குது அப்படின்னா 3 to 5% நமக்கு வந்து வட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஓடி மூலமாக போகிறதுனால உங்களுக்கு 8% வரையும் அந்த பணம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி வந்து வங்கிகளுக்கு அது ஒரு வருமானமாக மாறும்? பணம் வந்து வளராது. ஓகே, வாட் யூ ஆர் டூயிங், இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஓகே, நார்மல் லோனில் 10 லட்ச ரூபாய் எடுத்தேன்னா மாதத்துக்கு 20,000 பக்கத்தில் வட்டி மட்டும் நான் தரணும். அதே ஒரு 9.25 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் அந்த ஓடி அக்கௌண்ட்டில் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாக்கி இருக்கிற 25,000க்கு மட்டும்தான் வட்டி வரும். அது என்ன 400 500 ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த 9.25 லட்ச ரூபா பேங்க்கில் இட்ஸ் தேர், பட் தே கேனாட் யூஸ் இட். உங்களுக்கு ஆல்ரெடி தந்த காசை எடுத்து அவங்க வெளியே யாருக்குமே லெண்டிங் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது பேங்க்குக்கும் பிரயோஜனம் இல்லை, நீங்களும் அதை எடுக்கிறது இல்லை. அதனால் உங்களுக்கு அதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோன் இப்போது 10% வட்டி அப்படின்னு சொன்னால் அந்த 9.25 லட்சத்துக்கு நீங்கள் அந்த 10% வட்டி கட்டாமல் இருப்பீங்க. ஸோ உங்கள் பணம் வந்து வளராது, பட் உங்கள் கையிலேருந்து போகிற காசு குறையும், வெகுவாக குறையும். அதுதான் ஓடி லோனோட அட்வான்டேஜ். இப்போ ஓவர் டிராஃப்ட் லோன் ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா அப்போ எல்லா வங்கிகளும் அதுக்கான ஆப்ஷன் வச்சுருக்காங்களா, இல்லை வந்து ஒரு சில வங்கிகள் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க? எல்லா வங்கியும் வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு நார்மல் லோனுக்கும் ஓவர் டிராஃப்ட் லோனுக்கும் 2 லோனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா வங்கிகளுக்கு ஓடி லோன் தர்றது லாஸு தான். ஓகே, லாஸ்னா அப்சல்யூட் லாஸ் இல்லை. ஒரு 100 ரூபா உங்களுக்கு நார்மல் லோனில் வருதுன்னா இதில் ஒரு
ரூ. 75 உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ரெண்டாவது, இது வந்து இந்த ஃபண்டை யாராலுமே யூஸ் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினாலும் அதை வந்து வங்கிகள் இந்த மாதிரி ஒரு லோன் ஃபெசிலிட்டி இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. நாம் தான் போயிட்டு அந்த வெப்சைட்டில் அந்த ஃபெசிலிட்டி இருக்கா, இந்த பேங்க்கு டைரெக்டாக போய் மேனேஜர்கிட்ட இஃப் யூ ஹாவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவங்கக்கிட்ட பேசி ஓடி அக்கௌண்ட் இருக்கா இந்த மாதிரி கேட்டு நம்ம வாங்கினா தான் உண்டு. தே வில் நாட் அவங்களாம் வாலண்டியராக தரமாட்டாங்க பேங்க்கில். வேறஸ் பர்சனல் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ், அவங்கள பார்த்தீங்கன்னா ஓடி லோன்னா ஃபஸ்ட்டே அவங்க தருவாங்க. ஏன்னா நார்மல் லோனுக்கும் ஓடி லோனுக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வட்டி வித்தியாசம் இருக்கும். அதே இது நார்மல் லோனுக்கும் இதுக்கும் வட்டி வித்தியாசம் அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. தே கேன் ஹாவ் எனி மச் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ். அதுக்கு ஒரு ரோலே இல்லை. பேங்க்ஸுக்கு தான் ரோல் இருக்குது, இத்தனை பர்சன்டேஜ் தான் நீங்கள் மேக்ஸிமம் வைக்கணும் அப்படின்னு ரோல் இருக்குது. வேறு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி 10%லேருந்து 18-19 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ ஓவர் டிராஃப்ட் லோனுடைய எலிஜிபிலிட்டியை பற்றி பேசும்போது எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ பேஸ்ட் ஆன் சேலரி ஆர் டர்ன் ஓவர் ஆர் கிரெடிட் ஸ்கோர், எதை பேஸ் பண்ணி அந்த எலிஜிபிலிட்டியை வந்து பேங்க் வந்து டிசைட் பண்ணுறாங்க? சேலரி அண்ட் கிரெடிட் ஸ்கோர் தனிநபருக்கு, ஓகே, டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் தேர் கம்பெனிஸ் அசட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு நிறுவனங்களுக்கு, அதாவது பிஸ்னஸ் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வச்சு ஓடி லோன் தரலாம், இல்லாட்டி இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸை வச்சு ஓடி லோன் தரலாம், இல்லாட்டி என்கிட்ட இத்தனை இன்வாய்ஸ் இருக்குது, இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக இத்தனை இன்னொரு 45 நாளில் எனக்கு வந்துடும் அப்படின்னு இன்வாய்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஓடி லோன் வாங்கலாம். இதெல்லாம் கம்பெனிகளுக்கு, அதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. தனிநபருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சேலரி அண்டு கிரெடிட் ஸ்கோர் இது ரெண்டுத்தை வச்சு தான் உங்களுக்கு ஓடி ஃபெசிலிட்டியே வரும். அதுவும் அகெயின்ஸ்ட் லோன் தான் வரும். இப்போ யூஸ்வலாக வந்து ஓடி மூலமாக போகிறோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க அதில் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்றீங்க. வங்கிகளுக்கு அப்படி என்ன பெனிஃபிட்? வங்கிகளுக்கு இந்த லோன் தர்றதுல அவங்களுக்கு பெனிஃபிட் வந்து குறைவு தான். நார்மல் லோனை விட, நார்மல் லோன்னா அந்த காசு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ தே கேன் யூஸ் இட், இன்ட்ரெஸ்ட் உங்களை சார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லாபம் அதிகம். ஓடி லோன்னா என்ன தான் அவங்கக்கிட்ட வட்டி அதிகமாக அவங்க சார்ஜ் பண்ணினாலும் அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு இதனால் வர்ற வருமானம் வந்து குறையுது. ஏன்னா இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு அதில் நீங்கள் ஒரு 4.5 லட்ச ரூபா மறுபடியும் அந்த காசை அதில் போட்டுட்டிங்கன்னா அந்த 4.5 அவங்களுக்கு அதில் லாக்டு. இப்போ அந்த அமௌண்ட்டை எடுத்து வேறு யாருக்கும் அவங்க தர முடியாது, அதை அவங்க வேறு எதுக்குமே எடுத்து அவங்க யூஸ் பண்ணவும் முடியாது. அது அப்படியே இட் ஸ்டேஸ் தேர் ஃபார் 5 இயர்ஸ். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் உங்களுக்கும் லாபம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அடைச்சிட்டிங்க பிரின்சிபலை முக்கால்வாசி. பேங்க்குக்கும் லாபம் இல்லை, காசு என்கிட்ட இருக்குது ஆனால் அதை என்னால் தொட முடியாது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வங்கிகள் இந்த ஓடி லோனை அவங்க மேக்ஸிமம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. எம்எஸ்எம்இ லோன் மாதிரி வித்தவுட் கொலாட்ரல் எல்லாரும் லோன் தராங்க, ஆனால் நாம் போய் அப்ரோச் பண்ணால் யாருக்குமே லோன் கிடைக்காது. இதுதான் ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரி ஓடி லோனை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ் வில் கோ அகேன்ஸ்ட். மேலும் ETtamil சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.